ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஸ்பாஞ்சியான பனானா கேக் தான் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற வாழைப்பழத்தை வச்சு நம்ம எப்படி கேக் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையானது 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் தோலை எடுத்துட்டு ஒரு ஃபோர்க்காது இல்லை ஏதாவது கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மிக்சியிலலாம் போட்டு அரைக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி வாழைப்பழம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கேக்கில். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு முடித்த பிறகு இதில் வந்து நான் 1/4 கப்பு வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன், அதாவது நாட்டு சர்க்கரை. 1/2 கப் வந்து வெள்ளை சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு 1/4 கப்பு வந்து உருக்கிய பட்டர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து 2 முட்டை போட்டுக்கலாம். 2 முட்டை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நான் 1 கப் மைதா மாவு தான் போடுறேன். நீங்களும் இதே இதில் போட்ட அளவுலே நீங்கள் போடலாம். இந்த 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதில் சொல்கிற அளவுகளே நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். நான் வந்து இதில் வந்து பட்டைப்பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டைப்பொடி போட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சிருங்க. இப்போ ஜலிச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பழம் மிக்ஸு, அதை வந்து இதில் வந்து கலந்து விடணும். இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வெனிலா எசன்ஸையும் போட்டுட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா பக்கமும் அந்த மாவு நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து பால் வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் ஒரு 1/4 கப் பால் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு அதில் பட்டரை தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இதை வந்து ஊற்றிட்டு நல்லா தட்டிடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. உள்ளே ஒரு இது வைக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே இப்படி வச்சுடுங்க. வச்சு அந்த கேஸ்கட்டு விசில்லாம் எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா கேக் ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம வெளியில் போய் வாங்க தேவையில்லை. இது வந்து கடைகளில் டீ கடையில் விற்கும். நம்மளே வீட்டில் சூப்பராக பண்ணிடலாம். ஒரு 3 வாழைப்பழம் இருந்தாலே போதும். நல்லா கனிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேக்கு. ஈஸியாக உடனே பண்ணிடலாம், சட்டுன்னு பண்ணிடலாம். 40 நிமிஷம் குக்கரில் வேக வைக்கிறது தான் அந்த டைம் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேக்கு. இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கேக்கு வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.